தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கவனியுங்கள். உங்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். ஆண்டவருக்கு 52 வருஷம் முழு நேரமாக ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறேன். சின்ன பிராயத்தில் கத்தனை பிடிச்சிக்கிட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்கள் தந்தை CSI போதகர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 35 வருஷம் பல சபைகளிலே அவர் ஊழியம் செய்தவர்கள். அவருடைய திருச்சபை 3000, 2000, 1500 குடும்பங்களை சேர்ந்தது. 4 வருடம் 5 வருடத்துக்கு ஒருவை அவரை மாற்றி மாற்றி டிரான்ஸ்ஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. என்னோட தந்தை ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஞானசம் கொடுத்தவர். பல ஆலயங்களை, பழுதடைந்த ஆலயங்களை கட்டி எழுப்பினவர். கூரை வீடா ஒட்டு வீடாக்கிடுவார், ஓட்டு வீடா அதை ஒட்டு வீடாக்கிடுவார், பெருசாக கட்டிடுவார். இதெல்லாம் பல ஆலயங்களை கட்டி எழுப்பினவர். பல பிள்ளைகளுக்கு ஞானசம் கொடுத்தவர். அவருடைய திருச்சபையில் ஞானச ஆராதனைகள் 35 வருஷத்துல எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஞானசம் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய கண்ணை ஆண்டவர் திறந்தார். பாரம்பரியத்திலே வளர்ந்தவன், பாரம்பரியத்தில் இருந்தவன், யார் என்ன கேட்டால் இப்படி சொல்வேன், நாங்கள் CSI காரங்கடா. எப்படி பார்த்துக்கோங்க என் கையை, நாங்கள் CSI. இப்படி வைராக்கியம் பாராட்டினவன். CSI சபைக்குள்ளே கோயில் பிள்ளையாக இருந்தவன். CSI சபையிலே சிலுவை தூக்குனவன், ஆலய மணிகளை அடிக்கிறவன். இப்படியெல்லாம் சின்ன வயதிலே என்னை பெற்றோர் வளர்த்தார்கள். பாரம்பரியத்துக்குள் இருந்தேன். பாரம்பரியமாக நான் பிறந்த போதும் என்னுடைய பேர் வைக்கும்போது ஞானஸ்தானமே கொடுத்துட்டாங்க. தென்னிந்திய திருச்சபையிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஷப்பாக இருந்தவர் ஐயாஹெச் ஞானதாஸ். அவரிடத்திலே கொண்டு எனக்கு ஞானஸ்தானக்கு அவர் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த மனுஷன் என்ன வெளிப்பாடு பெற்றவரை தெரியாது. என்னை கையில் கொடுத்து பேர் வைத்து ஞானஸ்தானம் கொடுக்குற பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியும் பேராலே ஆமேன்னு சொல்லி தண்ணியை தெளித்து விட்டு பேரை வச்சாங்க. அவருக்கு பேரே எனக்கு வச்சுட்டார். இவனும் ஒரு பிஷப்பாக மாறட்டும் வந்து என்ன வெளிப்பாடாக தெரியல. அந்த ஞானஸ்தானம் எடுத்து நானும் வாழ்ந்தேன். 21 வருஷம் வாழ்ந்தேன். 21வது வயதிலே கத்தேன் கண்ணை திறந்தார். சென்னை பட்டணத்திலே நான் வேலை செய்கிற வேளையிலே கத்தேன் கண்களை திறந்ததுனாலே, ஐயோ குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பா. வேதத்தில் அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் இல்லை. ஐயோ வேதத்தில் சொல்லப்பட்ட ஞானஸ்தானம் வேற. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானசம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். பாவத்தை அறிக்கை செய்து யோர்தான் நதியில் ஞானசம் பெற்றார்கள். இவ்வளவு நாள் எங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, சபையே ஏமாத்திட்டாரு, மக்களெல்லாம் பாழாக்கிட்டாரு, இவட தவறான தப்பறையான பால்ஸ் டாக்டரின் இவர் பிரசங்கித்தாரு. இப்படிப்பட்ட திருச்சபைக்குள்ளே நான் இருந்திருக்கிறேனே. என்னுடைய கண்களை திறந்த உடனே கார்ல் பக்கர் என்ற ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த ஒரு நபர் எனக்கு ஞானசாம் கொடுத்தார். என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. எங்க அப்பாவுக்கு என்ன 13 வருஷம் பாய்த்து, 13 வருஷம் சண்டை. நீங்க என்ன ஞானசாம் கொடுக்கிறீங்க, இதான் ஞானசாம் உண்மைனா போடா, நீ எல்லாம் எனக்கு ஒன்று சொல்ல வேண்டாம் சொல்லி இடத்தை வம்புழுத்தவர்கள், என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தந்தை, இனிமேல் இந்த சத்தியத்தை நீ கீழ்ப்படியாவிட்டால் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். உங்க வீடுல என் வீடு தான், உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டு 3.5 வருஷம் இங்கே வீட்டுக்கே போகலை. வேதத்துக்கு மாறாக இருக்கிறது உங்களோட உபதேசம், சத்தியத்துக்கு மாறாக இருக்கிறது உங்களோட உபதேசம். சின்ன பிள்ளை ஞானஸ்தானம் எங்கேயாவது வேதத்தில் காட்டி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவரால் நிரூபிக்க முடியலை. 3.5 வருஷம் போகலை. அது பிற்பாடு அவராகவே தானாக என்னை தேடி வந்தார். இப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். பின்னால் கடைசியில் உட்கார்ந்துருந்தார். ஞானஸ்தானத்துக்கு ஜனங்கள் ஒப்பு கொடுத்த வேளையிலே முதலாவது அவரே தான் கையை வைத்தினார். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் என் கையினாலே அவருக்கு ஞானசம் கொடுக்க உதவி செய்தார். இப்போ ஞானசாமி என்று சொல்லும் போது சும்மா பிறந்தக்க ஞானசம் அல்ல. பேர் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே தவறான உபதேசம் இருக்கிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டான்டைன் என்கிறதான ஒரு சக்கரவர்த்தி தேசத்தை ஆளுகை செய்கிற வேளையிலே தேசத்தில் ஒரு யுத்தம் வரும்போது தாய் அவனை பார்த்து சொல்லுகிறாள், அப்பா நீ யுத்தத்துக்கு போய் ஜெயிக்க வேண்டுமானால் இயேசுவை நம்பு, இயேசுவை நம்பினால் உனக்கு யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும். அம்மாட்ட சொல்கிறான், அப்படியா இயேசு நம்பினா வெற்றியா? நான் நம்புறேன்னாரு. யுத்தத்துக்கு போனான், யுத்தத்தில் வெற்றி பெற்றான். அப்போ நம்முடைய நாட்டை கிறிஸ்தவ நாடாய் மாற்ற வேண்டும். அதை எப்படி மாற்றுவது தெரியாதபடி தன் அரண்மனைக்குள்ளே ஜனங்கள் எல்லாரும் வர சொன்னான். ஒரு மேடையில் ஏறி நின்றான். நின்று விட்டு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சான். அல்லேலூயா. அந்த தண்ணி இப்படி அள்ளி இன்னிலிருந்து நம்மெல்லாம் கிறிஸ்தவளாய் மாறணும்னு வீசி விட்டான். அல்லேலூயா. அந்த கான்ஸ்டான்டைன் ரோம சக்கரவர்த்தி இந்த தண்ணீரை எடுத்து அந்த மேடையில் இருந்து வந்தவளுக்கு அள்ளி இப்படி வீசாம பார்த்தீங்களே, இன்னிலிருந்து நம்ம கிறிஸ்தவளாய் மாறிட்டோம். இந்த தவறான உபதேசம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே போய்விட்டது. மனம் திரும்பி
தேவனுடைய வசனத்தை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவீர்கள். யோவான் ஸ்நானகன் யூதேய வனாந்தரத்தில் வந்து பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் விண்ணரசு சமீபமாயிருக்குன்னு சொன்ன உடனே யூதேயா, சமாரியா, சுற்றுப்புறங்கள், எருசலேம் பட்டணத்தார் எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு, இந்த வனாந்தரத்தில் சத்தம் கேட்கிறதே, அந்த சத்தம் கேட்கிற இடத்தை தேடி தேடி ஓடி வந்தார்கள். யோர்தான் நதி கரையே திரண்டு நின்றார்கள். அவன் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணினான், ஊருக்குள்ளே இல்லை, பட்டணத்துக்குள்ளே இல்லை. அந்த வேவ்ஸ் அலையானது புறப்பட்டு போய் யூதேயா தேசம், சமாரியா, சுற்றுப்புறங்கள், எருசலேமுக்குள்ள ஜனங்கள் ஓடி வந்து, வெறியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காண்பித்தவன் யார் என்று துணிச்சலாய் கேட்டவளிலே அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனாலே திருமுழுக்கு பெற்றார்கள். தண்ணி எடுத்து இப்படி தளிச்சு விடல. அங்கேதான் இயேசுவும் வந்தார். அவன் இயேசுவை பார்க்கிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும், நீர் இடத்தில் வரலாமா என்று அவன் கேட்கும் போது இயேசு சொல்றார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி செய்வது எனக்குன்னு சொல்ல, நமக்கு சொல்ல. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு என்று சொன்னார். உலகத்தில் அத்தனை பேரும் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக ஸ்நானப்பட வேண்டும். அதுதான் மூழ்கு ஸ்நானம். தளிப்பு ஸ்நானம் அல்ல, குழந்தை ஸ்நானம் அல்ல. குழந்தை மனம் திரும்பவில்லை, குழந்தை பாவ அறிக்கை செய்யவில்லை, குழந்தை ரட்சிக்கப்படவில்லை. எனக்கும் கொடுத்துருந்தாங்க ஞானஸ்நானம் எடுத்த ரெக்கார்டில் பதிஞ்சிச்சு. நான் இந்த அனுபவத்தில் வந்த உடனே டைசிஸுக்குள்ளே என்னை கூப்பிட்டாங்க. எங்கள் சபைக்குள்ளே நீங்கள் இருக்கணும், எங்களுடைய சபையில் நீங்கள் ஊழியம் செய்யணும். சில பாஸ்டர் மாதிரி லீவ் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல எல்லாம் லீவ் பிளேஸில் அனுப்புகிறாங்க. அங்கே நான் அந்த பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிரசங்கத்தை? பிஷப்புக்கு போயிடுச்சு. உடனே கூப்பிட்டு, நீங்கள் இதை மட்டும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இதை மட்டும், உங்கள் வேலையை வேண்டாம், உங்கள் பணியை வேண்டாம், நான் இந்த விடுதலை பெற்று வந்துடுறேன்னு சொல்லி வெளியே வந்தவன் தான் நான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த கைனால ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கத்த உதவிச்சது. ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஐயா, என் பாவம் நிவர்த்தி ஆயிற்று, என் பாவம் கழுவப்பட்டது. ஓ ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய இந்த கூட்டத்திலே நீ யாராயிருந்தாலும் சரி, காலம் தள்ளாதே, நாட்களை கடத்தாதே, இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும் சொல்லாதே. ராஜாதி ராஜாவா இயேசு இந்த உலகத்தை வெளிப்பட போகிறார். இதை மூடி மறைத்து கொண்டு ரோமன் கேத்தலிக், கத்தர் லூத்தரன், கத்தர் சிஎஸ்ஐ, இன்னும் சிரியன் கிறிஸ்டியன்ஸ், மாத்தோமா மூடி மறைத்து கொண்டே இருக்கிறார். இந்த சத்தியத்துக்கு என் கண்களை கத்த என்னுடைய கண் அவர் திறந்தார். இந்த வெளிச்சத்துளை கொண்டு வந்தார். இந்த வெளிச்சத்தை பிரசிக்கும்படி வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல இருக்க யாரும் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஜலத்தினால் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே. இங்கே ஜலத்தில் பிறந்துட்டீங்களா, ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிள்ளை, சாத்தானுக்கு பிள்ளை. அப்பா அம்மாவுக்கும் பிள்ளை, யாருக்கும் பிள்ளை? அவன் உன்னை டைரக்ட் பண்ணி உன்னை கொண்டு போயிருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பெற்று போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி அவரே தந்தளி உளவாய் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் நீ இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக திருமுழுக்கப்படும் போது உன் பழைய பாவங்கள் ஒழிந்தது, நீ புதிய மனுஷனாய் மாறிவிட்டான். பழையகளை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வாழ்க்கை புதிது, ஜீவிதம் புதிது, யோசனை புதிது, என்னுடைய செயல்பாடுகள் புதிது, எல்லாம் புதிய அனுபவத்திலே கர்த்தர் நடத்துகிறவராயிருக்கிறார்.